ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் எனக்கு இந்த வீடியோவில் டேஸ்டியான கோதுமை ரவா வச்சு பெசி பெலாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1 டம்ளர் கோதுமை ரவா எடுத்துட்டுருக்கேன், சம்பா கோதுமை ரவா. இந்த 1 டம்ளர் சம்பா கோதுமை ரவாவுக்கு ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். வாங்கோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1 பாட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ 1 கப்பு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன், சாம்பார் வெங்காயம். ஏன்னா பெசிபெலா பாத்துக்கு சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சாம்பார் வெங்காயம் போட்டு வதக்கின்னு இருக்கோம் இல்லையா, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 தக்காளி. நான் ஒரு 4 பீன்ஸு, 1 கேரட்டு, பச்சை பட்டாணி அதையும் இதோடு சேர்த்துடுறேன். ஏன்னா பெசிபெலாபாத்துக்கு நிறைய வெஜிடபிள்ஸு. அப்புறம் ஒரே 1 கத்திரிக்காய் திருத்தி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்க்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதோடய நல்லா வதங்கட்டும். இப்போவே இதுக்கு உப்பு சேர்த்துடலாம், அப்போ தான் காய்கறி நல்லா சுருள வதங்கும். இந்த பாருங்க, இந்த காய்கறி, அந்த கோதுமை ரவா, துவரம்பருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்தா மாதிரி உப்பு. இப்போ காய்கறிக்கு உப்பு சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடி சேர்க்குறேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் இருக்கட்டும். ஏன்னா எல்லா காய்கறி, கோதுமை ரவா, துவரம்பருப்பு எல்லாத்துக்கும் காரம் வேணும். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருளாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் இதில் புளிஜலம் குத்த போகிறோம். புளிஜலம் குத்திட்டு தண்ணியும் குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவா, துவரம்பருப்பை போட்டு ஒரு 4 விசில் விடணும். இது கொஞ்சம் நல்லா சுருளை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, காயெல்லாம் நல்லா வதங்கிடுத்து. நம்ம போட்டிருந்த தக்காளி உருவே தெரியல பாருங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுத்து. இப்போ புளிஜலம் சேர்த்துடுறேன். நான் இந்த பிசிபெலாபாத்துக்கு ஒரு கடுக்கா சைஸுக்கு புளியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 1.25 டம்ளர் இருக்கும். புளி ஜலத்தை சேர்த்துட்டு இப்போ நாம் இந்த துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூடன்னு சொல்லியிருந்தேன், அந்த துவரம்பருப்பை சேர்க்குறேன். இந்த கோதுமை ரவாவும் 1 டம்ளர் கோதுமை ரவா அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ புளிஜலம் போக மீதி ஒரு மொத்தமாக இதுக்கு ஒரு 4.25 டம்ளர் ஜலம் தேவைப்படும். ஏன்னா புளிஜலம் ப்ளஸ்ஸு இது வேகிறதுக்கு, கோதுமை ரவா துவரம்பருப்பு வேகிறதுக்கு ஒரு 4.25 டம்ளர் ஜலம் தேவைப்படும். இப்போ உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாமே போட்டாச்சு. இப்போ கடைசியாக தனியா, கடலைப்பருப்பு, வரமிளகா, கட்டி பெருங்காயம் சேர்த்து இது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நாம் இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட வேண்டியதான். 4 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த பாருங்க, 4 விசில் விட்டாச்சு. ஸ்டீமும் அடங்கிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். வா, நல்லா குழஞ்சி வந்துடுத்து. அடி பிடிக்கவும் இல்லை. இப்போ இதுக்கு மேலாக கொத்தமல்லி தழை திருத்தி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடுறேன். நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா குழஞ்சி வந்துடுது. துவரம்பருப்பும் உருவே தெரியல. இப்போ மேலாக இதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றலாம். ஏன்னா பிசிபெலாபாத்துக்கே நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மேலாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய டேஸ்டியான சம்பா கோதுமை ரவா பிசிபெலாபாத்து ரெடி ஆகிடுது. இது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறதுனால குழந்தையிலேருந்து பெரியவா முதற்கொண்டு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்குனா நீங்கள் நெய்யை தவிர்த்துக்கலாம். ஏன்னா இதில் பீன்ஸு போட்டிருக்கோம், கேரட்டு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்துமே ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. மேற்கொண்டு கோதுமை ரவாலையும் ஃபைபர், ப்ரோட்டீன், துவரம்பருப்புலையும் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி. லஞ்சோ இல்லை டின்னர்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடை வச்சுக்கலாம், இல்லை அப்பளம் பொரிச்சுக்கலாம், உருளைக்கிழங்கு கறி பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.